ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கோவிலில் கிடைக்கிற அதே மனம் சுவை நிறமில் வீட்லேயே பர்ஃபெக்டாக சர்க்கரை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சர்க்கரை பொங்கல் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க சர்க்கரை பொங்கல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துட்டு பாசிப்பருப்போட வாசனை நல்லா வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. 1 டம்ளர் பச்சரிசிக்கு 3 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி பாசிப்பருப்பை வறுத்துட்டு சேர்த்து செய்யும் போது பொங்கல் நல்லா மணமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கூடவே 1 டம்ளர் பச்சரிசியை 3லேருந்து 4 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது 1 டம்ளர் பச்சரிசி 3 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்புக்கு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன். எந்த டம்ளரில் நீங்கள் அரிசி அளந்துக்கிட்டீங்களோ அதே டம்ளரில் 4 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கோங்க. இந்த 4 டம்ளர் தண்ணிங்கிறது அரிசி ஊறுறதுக்கும் சேர்த்து தான். இது ஒரு அரை மணி நேரம் ஊறிட்டு இருக்கட்டும். அடுத்ததான் வெள்ளை கரைசல் ரெடி பண்ணிக்கலாம். கோவிலில் கிடைக்கிற மாதிரி நல்லா டார்க்காக உங்களுக்கு பொங்கல் வேணும்னா இந்த மாதிரி நல்லா டார்க்கான வெள்ளமாக சூஸ் பண்ணிக்கோங்க. எந்த டம்ளரில் அரிசி அளந்தீங்களோ அதே டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு வெள்ளத்தை உடச்சி விட்டுட்டு சேர்த்திக்கோங்க. இது கூடவே ஒரு சின்ன கிளாஸில் அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்த்திக்க வேண்டாம், அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி போதுமானதாக இருக்கும். நம்ம ஜஸ்ட்டு கரைச்சி அதில் இருக்க மண் தூசியெல்லாம் வடிகட்டி எடுக்க போகிறோம். வெள்ளம் பியூராக இருந்ததுன்னா நம்ம பொங்கல் செய்யும் போதே சேர்த்திக்கலாம். அப்படி இல்லைன்னா கரைச்சிட்டு சேர்த்திக்கும் போது அதில் இருக்க தூசி டஸ்ட்டெல்லாம் வெளியில் வந்துடும். இப்போது கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. எந்த ஒரு கம்பி பதமும் வரணும்னு அவசியம் இல்லை, வெள்ளம் கரைஞ்சால் மட்டும் போதும். பாருங்கள் இது எந்தளவுக்கு திக்காக இருக்குன்னு. இந்த மாதிரி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு வடிகட்டியில் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இது ஒரு சைடாக இருக்கட்டும். அடுத்ததான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அரிசி பருப்பு சேர்த்து குக்கர் அடுப்பில் வச்சுட்டு அதில் அரை டம்ளர் அளவுக்கு பசும்பால் சேர்த்திக்கோங்க. பசும்பால் சேர்த்து பொங்கல் பண்ணும்போது பொங்கல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பால் சேர்த்துனதுக்கப்புறம் குக்கரை மூடி போட்டு மூடி ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 4 to 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ குக்கரில் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் அரிசி பருப்பு நல்லா வெந்திருக்கு. இப்போவே கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. வெள்ளை கரிசல் சேர்த்துனதுக்கப்புறம் மசிக்க முடியாது. எந்த அளவுக்கு உங்களுக்கு பொங்கல் குலைவாக வேணுமோ அந்த அளவுக்கு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்ருங்க. இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெள்ளை கரிசல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் வெள்ளை கரிசல் எவ்வளவு திக்காக அண்ட் டார்க்காக இருக்குன்னு. இந்த அளவுக்கு டார்க்காக இருந்தால் தான் கோவிலில் கிடைக்கிற மாதிரி பொங்கல் டார்க்காக கிடைக்கும். நீங்கள் டார்க்கான வெல்லம் சூஸ் பண்ணால் தான் நல்லா டார்க்கான பொங்கல் கிடைக்கும். எல்லோ கலர் வெல்லம் சூஸ் பண்ணிங்கன்னா பொங்கல் எல்லோ கலரில் தான் கிடைக்கும். பொங்கல் மிக்ஸ் பண்ணும் போதே 50 ml நெய்யில் பாதி அளவுக்கு நெய்யை இந்த டைம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மீதி நெய்யை நம்ம முந்திரி திராட்சை வறுக்கும் போது நம்ம சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி பொங்கல் செய்கிறதுக்கு போதுமான அளவு நெய் தான் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு நெய் நிறைய வேணும்னா உங்கள் விருப்பத்துக்கேற்ப சேர்த்திக்கோங்க. இனிப்பு நல்லா தூக்கி கொடுக்கறதுக்காக 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு பச்சை கற்பூரத்தை தூள் பண்ணிட்டு சேர்த்திக்கலாம். பச்சை கற்பூரம் சேர்த்து பொங்கல் பண்ணும்போது தான் கோவில் டேஸ்ட்டில் பொங்கல் கிடைக்கும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததான் ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு 50 ml நெய்யை பாதி அளவு நெய்யை பொங்கல் மிக்ஸ் பண்ணும்போது சேர்த்தணும் இல்லையா, மீதி இருக்கிற நெய்யை இந்த டைமில் சேர்த்திக்கோங்க. நெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா தேங்காயை நல்லா தின் ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு 1/2 கப் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. தேங்காய் வறுபடுறதுக்கு லேட் ஆகுங்கிறதுனால முந்திரி திராட்சை சேர்க்கறதுக்கு முன்னாடியே சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா முந்திரி சேர்த்திக்கலாம். தேங்காய் நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி சேர்த்திக்கோங்க. முந்திரி வறுபட்டதுக்கு அப்புறமா திராட்சை சேர்த்திக்கலாம். முந்திரியில் பாதி அளவுக்கு திராட்சை சேர்த்திக்கோங்க. திராட்சை அதிகமாக சேர்த்தோம்னா புளிப்பு சுவை இருக்கிற மாதிரி இருக்கும். திராட்சை நல்லா உப்பி வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ முந்திரி திராட்சை எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இதை பொங்கலோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான கோவில் ஸ்டைல் சர்க்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இந்த சர்க்கரை பொங்கல் ரெசிப்பியாக பொங்கல் அன்றைக்கி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் பண்ண ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.